நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இவ்வளோ நாள் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஜிகே மட்டும் தான் பார்த்துட்ருந்தோம். இப்போ நம்மளுக்கு குரூப் 2 கால்ஃபார் வந்துருச்சு. குரூப் 4க்கும் அடுத்து வரப்போகுது. அதனால் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம இப்போ இருந்து என்னென்னா தமிழ் வகுப்பை தொடங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொதுத்தமிழில் நமக்கு என்ன பாடத்திட்டத்திலேருந்து எவ்வளோ கேள்வி வருன்ற விவரங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எப்படின்னு பாருங்கன்னா, மொத்தம் 7 அலகு இருக்குது. அலகு 1 பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான். இதிலேருந்து எவ்வளோ கொஷின்னா ஒரு 25 கொஷின் வருது. இந்த 25 கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, வினையச்சம், பெயரச்சம், வினைமுற்று, இந்த மாதிரி இலக்கணம் தான். அந்த இலக்கணத்தை நம்ம தொடக்க நிலையிலேருந்து எப்படி போயிடலாம்ன்ற எளிமையான வகுப்புகள் மூலமாக அதை நம்ம பார்த்துடலாம். அடுத்த அலகு 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகர வரிசையில் எழுது, ஒரு பொருட்பன்மொழி, இந்த மாதிரி தான் இருக்கும். இதையுமே ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துடலாம். இதுவும் எல்லாமே இலக்கணம் நம்ம பேசிக்லேருந்து டைரெக்டாக பார்த்துட்டு போயிடலாம். அலகு 3 பார்த்தீங்கன்னா எழுதும் திறன். எழுதும் திறன் பார்த்தீங்கன்னா அந்த மரபு பிள்ளையிலேருந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத மாதிரி வர்றதை அந்த எழுதும் திறன் எழுதிடலாம். கலைச்சொல்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலே இருக்குது. எது இம்பார்ட்டன்னு நம்ம தமிழ் புக்கில் மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தா வேறு புக்கில் இருக்கிற கலைச்சொல்களுமே உள்ள கொஷின்ஸில் வருது. அப்போ அதையுமே நம்ம டெப்த்தாக பார்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலகு 4 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இதில் ஒரு 15 கேள்வி இருக்குது. இது வாசித்து புரிஞ்சு கொள்ளுகிறது தான். இதுவும் ஈஸியாகவுமே எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. இதுவுமே ஈஸியாகவும் எடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் ஒரு 15 கொஷின். இந்த தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னா, கண்ணதாசன் ஐயா இருக்கார், வீரமாமுனிவர் இருக்கார், ஜி போப்பு, குன்றக்குடியடிகள், இவங்க முக்கியமான தாரா பாரதி முக்கியமான ஆள்கள்லாம் இருக்காங்க. இப்போ டாபிக் வைஸாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு வகுப்பும் எடுக்கையில் எந்த ஏரியாவில் இருந்து வருதுன்றதை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக தான் நடத்துவோம். அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப விரைவில் நம்ம இந்த தமிழ் பாடப்பட்டத்தை முடிச்சுருவோம். இதுக்கான தேர்வுகள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால் வகுப்புகளை நீங்கள் தமிழ் வகுப்புகளை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தமிழில் நம்ம எளிமையாக அதிக மதிப்பெண்ணை பெறலாம். நம்மகிட்ட நிறையா மாணவர்கள் இருக்காங்க வெற்றி பெற்று பணியில். அவங்க எல்லாருமே தமிழ் நல்லாவே எடுப்பாங்க. அனைவராலையுமே தமிழ் எடுக்க வச்சு விரைவாக தமிழை முடிச்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அலகு 7 இலக்கியம், தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா அகர முதலி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அகர முதலி என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கூலு ஓல்டு 8th புக்கில் மொத்தமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ இருக்கப்போ அந்த அகர முதலி பாடம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பிரித்தப்போ பார்த்தீங்கன்னா அகர முதலி இல்லை. ஆனாலும் அகர முதலியிலேருந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அகர முதலியை இந்த வட்டம் பாடத்திட்டத்திலே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த அகர முதலியை தான் இந்த வட்டம் இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகர முதலி வரலாறு. இந்த அகர முதலினே நீங்கள் அந்த அலகு 7 போய் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்குது. இந்த அகர முதலி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சமச்சீர் புத்தகத்தில் 8வது பாடம் முத புத்தகம் வெளியிட்டாங்க. அப்போ வெளியிடம் மொத்த கம்பெயின் புக்காக இருக்கும். அதில் தான் இந்த அகர முதலி இருந்தது. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்கன்னா 3 பருவமாக பிரித்து வெளியிட்டாங்க. 3 பருவமாக பிரித்து வெளியிட்டதில் இந்த அகர முதலி இல்லை. அப்போ நாங்கள் தேர்வு எழுதுகிற பட்சத்தில் என்ன பார்த்தோம்னா, அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கவே இல்லை. அதை தான் எடுத்துட்டாங்களா அந்த புக்கில் நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கவே இல்லை. ஆனால் கண்டினியூஸாக ஒவ்வொரு தேர்வில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அகர முதலிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தொடர்ச்சியாக வந்தப்பறம் இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் நாங்களே என்ன செஞ்சோம், அந்த பழைய புக்கில் இருக்கிறதவே பிரிண்ட் எடுத்து எங்களோட புக்கில் அட்டாச் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பித்தோம். அதில் தொடர்ச்சியாக கேள்விகள் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு கேள்வியாக இருந்தாலும் இதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். வேறு எங்கேயுமே அகர முதலி இல்லை. இந்த பழைய 8வது புக்கில் 1 மட்டும்தான் இருக்குது. இதிலிருந்தே தொடர்ச்சியாக வினாக்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த அகர முதலின்றது என்னென்னா அகராதி தான். அகராதினா என்னது? டிக்ஷனரி. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு டிக்ஷனரியை பயன்படுத்துவோம். இந்த தமிழுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியாது, இல்லை ஆங்கிலத்தில் இருக்கிறதுக்கு தமிழுக்கு என்னென்னு பொருள் தெரிகிறதுக்காக நம்ம டிக்ஷனரி எப்போவுமே படித்தோம். இப்போ நம்மளுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துக்கிறோம். ஃபோன் இல்லாத காலத்தில் அனைவரும் என்னது கட்டாயம் டிக்ஷனரி வச்சுருந்தாங்க. ஆங்கிலம் பழகிறதுக்கு டிக்ஷனரி ரொம்ப உதவுச்சு. அதை தான் அகராதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிக்ஷனரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது? அகர முதலி வரலாறு. இது என்னது? அகரம், ஆதி, இந்த இரு சொற்களின் சேர்க்கை தான் என்னது? அகராதின்னு சொல்கிறாங்க. அகரம் குட்டல் ஆதி, இந்த இரு சொற்களின் சேர்க்கை தான் என்னது? அகராதின்னு சொல்கிறாங்க. ஆதினா என்னன்னா முதல். ஆதிக்கு நிறையா விளக்கங்கள் இருக்குது. முதல் என்பது உட்பட பல பொருள் உண்டு. ஆதிக்கு என்னது? முதல் என்பது உட்பட பல பொருட்கள் ஆதின்றது சொல்லுக்கு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர
தொகுத்து விளக்கும் நூல் என்னது? இந்த அகராதி. என்ன அகர வரிசை? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் தான் இருக்கும். ஏல என்னென்ன பொருள் படுற இதெல்லாம் வந்து தமிழில் என்னவோ, பியில் என்னன்னோ அப்படி A to Z தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனாலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அகர வரிசையிலிருந்து வருஷப்படி வரும். ஆ ஈன்னு வருஷப்படி தான் இருக்கும். அதுதான் என்னது? அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூல் தான் என்னது? அகராதி. இந்த அகராதி தான் என்னவா அவன் சொல்கிறாங்க? அந்த அகராதியை தான் என்ன சொல்கிறாங்க? அகர முதலின்னு சொல்கிறாங்க. இந்த டிக்ஷனரி அகராதியை தான் என்ன சொல்கிறாங்க? அகர முதலின்னு சொல்கிறாங்க. டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், பிரெஞ்சு டு தமிழ், லத்தீன் டு தமிழ், இப்படி நிறைய அகராதி இருக்குது, நிறைய டிக்ஷனரிஸ் இருக்குது. இப்போ இந்த அகராதியை தான் என்ன சொல்கிறாங்க? அகர முதலின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகராதி வரலாற்றிலேயே பாதி இடத்தை என்னது? இந்த சொற்பொருள் துறை நூல்களான இந்த நிகண்டுகள்லாம் இடம்பெறுது. எப்படி? இந்த அகராதியோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அகரமுதலி வரலாற்றிலேயே செம்பாதி இடம், பாதி இடம் என்னது? இந்த சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகள் தான் இடம்பெறுது. நிகண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிகண்டுகள் இருக்குது. நிகண்டுகள் என்னென்னா ஒரு 25 நிகண்டுகள் இருக்குது. இந்த நிகண்டுகளில் என்னது மிக பழமையானது என்னன்னு கேட்குறாங்க. நிகண்டுகளிலே மிக பழமையானது என்ன நிகண்டுகள்னு பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரம் நிகண்டு. என்னது? சேந்தன் திவாகரம் நிகண்டு. ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகரர். இப்போ நீங்கள் கூட ஷார்ட்கட் அதை எளிமையாக வச்சுக்கலாம். நம்ம யாரை வந்து எளிமையாக பயன்படுத்திக்கிற முடியுமோ அவங்கள ஷார்ட்கட்டை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் இருப்பார், நடிப்பறக்கன் திவாகரர் இருக்கார்ல, அவரை கூட நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அந்த திவாகரர் தான் என்ன எழுதி வச்சிருக்காரு? சேந்தன். அவர் தான் என்ன பார்த்து சேத்துல உருள்வார், ரோட்டில் உருள்வார், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த பழமையான நிகண்டு ஆசிரியர் யார்? சேந்தன் திவாகரம் தான் இது. அதோட ஆசிரியர் யார்? திவாகரர். நீங்கள் அந்த நடிப்பறக்கனை கூட ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ திவாகரர் தான் என்ன எழுதியிருக்காரு? சேந்தன் திவாகரம்ன்ற நிகண்டை எழுதிக்காங்க. நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே திவாகரம் இருக்கும். சேத்துல உருள்ற திவாகரன் வச்சுக்கோங்க. அப்போ திவாகரன் எடுத்து நீங்கள் போட்டுகிட்டே போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிகண்டுகளே சிறப்பானது எதுன்னு கேட்குறாங்க. நிகண்டுகளிலே சிறப்பானது என்னது? சூடாமணி நிகண்டு. என்னது? நிகண்டுகளிலே சிறப்பானது சூடாமணி நிகண்டு. ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டலபுருடர். என்னது? ஆசிரியர் யாருன்னா மண்டலபுருடர். நீங்கள் இந்த சூடாமணி என்னது? சூடம்னு வச்சுக்கோங்க. சூடத்தை எங்கே ஏற்றுறீங்கன்னா மண்டையில் ஏற்றிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. சூடத்தை எங்கே ஏற்றுவீங்க? தலையில் ஏற்றுறீங்க. மண்டையில் தான் வச்சு சூடத்தை ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த புருவத்துக்கிட்ட ஏற்றுறேன்னு வச்சுக்கிங்க. மண்டலபுருடர். அப்போ சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வந்து யாருன்னா மண்டலபுருடர். இதில் ஒன்றுமே இல்லை, ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் பாடம் நடத்துகிற பட்சத்தில் இந்த பள்ளி பாட புத்தகத்தை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம சொல்கிறோம். இதை நீங்களாக படித்தா கண்டிப்பாக வந்து இதை நிப்பாட்ட முடியாது, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், இதில் அகராதி, அகரம் கூட்டல் ஆதின்றது தான் அகராதி. அகர வரிசையில் தொகுத்து வர்றது தான் அகராதி. அதுக்கு அகர முதலின்ற ஒரு பேர் இருக்குது. இதில் பாதி இடத்த என்ன? சொற்பொருள் நிகண்டுகள் தான். மொத்தம் 25 நிகண்டு இருக்குது. பழமையானது சேந்தன் திவாகரம், அதோட ஆசிரியர் திவாகரர். சிறப்பானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி நிகண்டு, ஆசிரியர் வந்து மண்டலபுருடர். அகராதினா என்னன்னு பார்த்தீங்க, அகராதியில் வந்து பாதி இடத்த வந்து நிகண்டுகள் தான் பெற்றிருக்கு. நிகண்டுகளில் ஒரு 25 நிகண்டு இருக்குது. அந்த நிகண்டுகளில் வந்து பழமையானது சேந்தன் திவாகரம் அப்படின்ற நிகண்டு, ஆசிரியர் திவாகரர். சிறப்பானது மண்டலபுரர் எழுதிய சூடாமணி நிகண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகராதின்ற சொல்ல பார்த்தீங்கன்னா அகராதி என்னும் சொல் என்னன்னா திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் தான் முதலாகவே இடம்பெற்றிருக்கு. எப்படி? இந்த அகராதி என்ற சொல் எப்போ பாருங்கள், திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் தான் முதலாகவே இடம்பெற்றிருக்கு. இந்த கேள்வி பல தடவை ரிப்பீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அகராதி என்ற சொல் முதலாக யாரோட இதில் இடம்பெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 திருமுறை இருக்குது. 12 திருமுறையில் நம்ம திருமூலர் எழுதிய திருமந்திரம் எத்தனாவது திருமுறை? 10வது திருமுறை. அதில் தான் என்ன சொல்கிறாரு? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 10வது திருமுறை, அந்த திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் தான் இந்த அகராதி என்னும் சொல் வந்து முதல் இடம்பெற்றிருக்கு. இது திரும்ப ரிப்பீட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அகராதி என்னும் சொல்லு எந்த நூலில் முதல்ல வந்துச்சுன்னா, அதனால் அகராதி என்ன சொல்ல யார்? திருமூலர் நம்ம திருமந்திரத்தில் தான் முதலாக இடம்பெற்றிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அகராதி நிகண்டில் தான் அகராதி என்ன சொல்லி அடைமொழியாகவும் வந்திருக்கான். எப்படி? இந்த அகராதி நிகண்டுகள் சொன்னால் ஏற்கனவே நிகண்டுகள் 25 இருக்குது. நிகண்டுனா என்னென்னா சொற்களுக்கான பொருளை தரும். ஒரு சொல்லுக்கான பொருளை தருவது என்னது? நிகண்டுகள். அந்த நிகண்டில் அகராதி பார்த்தீங்கன்னா அடைமொழியாகவே அமைஞ்சிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அகராதி அடைமொழியாக அமைஞ்சதான் என்னன்னா இந்த அகரமுதலி தோன்றுவதற்கே ஒரு திருப்பு முனை அமைஞ்சிச்சான். இந்த அகரமுதலி தோன்றுவதற்கு இது ஒரு
ஒரு திருப்பு முனை அமைஞ்சிருக்கு. இது இந்த முதல் எழுத்துலாம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, அகர வரிசைப்படி தான் இருக்கும். முதல் எப்படி இருக்கும், இந்த முதல் எழுத்து எப்படி இருக்கும், எல்லாமே அல்பபெட் ஆர்டர், நம்ம அகர வரிசைப்படி தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரிவரிசை கொஸ்டின் முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ அகர முதலியில் பார்த்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எப்படி, தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி பார்த்தீங்கன்னா நம்ம வீரமாமுனிவர் அவர்கள் தொகுத்த சதுர அகராதியே என்னது, தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி. நம்ம அகரமுதலி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த அகரமுதலியில் தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரமாமுனிவர் ஐயா தொகுத்த சதுர அகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி. இப்போ பார்த்தீங்கன்னா 1732ஆம் ஆண்டு தான் இது வெளிவந்திருக்கு. இந்த முதல் அகர முதலி சதுர அகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி இது 1732ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதுக்கு நீங்கள் எப்படி ஷார்ட்கட் நிப்பாட்டி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வீரமாமுனிவர் 7 நாளும் என்னது 3-2 தானே இருக்குது, முரண்டு பிடிச்சி எழுதினாருன்னு வச்சுக்கோங்க. சதுர அகராதியை வீரமாமுனிவர் எப்படி எழுதினாருன்னு வச்சுக்கோங்க, 3-2 முரண்டு பிடிச்சி எழுதினாருன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு 72, 73, 74, 75 இப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆஸ்லேஷன் ஆகும். அந்த நேர மேலாண்மையை எப்படி இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் நம்ம பயன்படுத்த முடியும். அந்த ஆஸ்லேஷன் ஆகிறப்ப நீங்கள் இதை ஷார்ட்கட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம வீரமாமுனிவர் வந்து முரண்டு பிடிச்சி தானே அந்த சதுர அகராதியை எழுதினார். அப்போ 3-2 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு டேரெக்டாக டிக் அடிச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ 1732ஆம் ஆண்டு முதல்ல வெளிவந்த அகரமுதலி என்னது, சதுர அகராதி தான் முதல் வெளிவந்த அகராதி. இப்போ பார்த்தீங்கன்னா சதுர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதுர்னா என்னது 4, என்னது பெயர், பொருள், தொகை, தொடை, இந்த 4 தான் என்னது சதுர். சதுர்னு 4, பெயர், பொருள், தொகை, தொடை, இந்த 4. இப்போ வீரமாமுனிவர் என்னென்ன அகரமுதலி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், லத்தீன், தமிழில் இருக்கிறத லத்தீன் மொழியில் பார்த்துக்கிறதுக்காகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் இருக்கிறத தமிழில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ், பிரெஞ்சு, தமிழில் இருக்கிறத பிரெஞ்சு மொழியில் என்னென்னோ, பிரெஞ்சில் இருக்கிறத தமிழில் இருக்கிறதும், அடுத்து 5ஆவதாக பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியத லத்தீனாக இருக்கட்டும், லத்தீன்லேருந்து தமிழாக இருக்கட்டும், போர்த்துகீசியத்துலேருந்து தமிழாக இருக்கட்டும், தமிழிலிருந்து போர்த்துகீசியாக இருக்கும். இந்த மாதிரி போர்த்துகீசிய, லத்தீன், தமிழ் அகரமுதலி இந்த 5 அகரமுதலியை வந்து யார் வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரமாமுனிவர் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காரு. அப்போ தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி என்னது, சதுர அகராதி தான். இது எப்படி முரண்டு பிடிச்சிருந்தார். அப்போ 1732ஆம் ஆண்டு இது வெளிவந்தது. அகரமுதலி பாடம் பார்த்தீங்கன்னா அப்படியே முதல்ல வந்து நம்மளுக்கு எளிமையாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக நிகண்டுகன் வந்துடும், அப்புறம் திருமூலர் திருமந்திரத்தில் வந்திருக்கும், அப்புறம் வீரமாமுனிவர் வந்திருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, நிறைய அகராதி தொடர்ச்சியாக வர்றப்ப யார் எழுதுனா என்னன்னு அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், குழப்பி விட்டுரும். இதை வந்து தெளிவாக நிதானமாக பார்த்துட்டு போனால் மட்டும்தான் இது நிற்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னா தமிழுக்கே தமிழ் டிரான்ஸ்லேட். இப்போ பழமையான தமிழ் முறையை வந்து புதுசில் இப்போ என்ன இப்போ இருக்கிற தமிழில் தெரியாதுன்றதுக்காக தமிழுக்கே வந்து என்னது ஒரு அகரமுதலி வெளியிட்டிருக்காங்க. அப்போ தமிழ் அகராதி யாருன்னு பார்த்தீங்கன்னா லெவி ஸ்பால்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்னது லெவில் ஸ்பால்டிஸ்னு வந்திருக்கு. நமக்கு நீங்கள் எப்படி ஷார்ட்கட் எடுத்து வச்சிங்கன்னா, தமிழ் எப்படி வந்து தமிழ் அல்ல பருக வேண்டிய அமிர்தமடான்னு சொல்கிறாங்களா, அப்போ தமிழ் வந்து பால்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த பாலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, வேறு ஒன்றுமே வேணாம், வெறும் பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. தமிழை நீங்கள் பால் மாதிரி பருகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் போயில தமிழ் இருக்குது, அங்கே ஆப்ஷனில் போய் நீங்கள் தேடவே வேணாம். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பால்னு இருக்கும். அப்போ இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பால் மாதிரி பருகன்னு வச்சுக்கோங்க. அப்போ லெவிஸ் பால்டிஸ் அப்படின்னு நீட்டாகவே எடுத்துடலாம். நீங்கள் தமிழ் அகராதினா தமிழை வந்து பால் மாதிரி பருகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ லெவிஸ் பால்டில்னு ஈஸியாகவே நீங்கள் ஷார்ட்கட்டில் எடுத்துடலாம். அடுத்து பாருங்கன்னா தமிழ் சொல்லகராதி. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சங்க அகராதின்னு இதுக்கு பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்னது, சங்க அகராதின்னு பேர். இந்த சொல் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட சொல் எங்கே இருக்குது, குரல் அந்த சங்கிலிருந்து தான் வருது. அப்போ சொல்லுன்னு வந்தால் எங்கேருந்து வரும், சொல்லு உங்கள் சங்கிலிருந்து தான் வரும்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் சொல்லகராதி எங்கே இருக்குது, சங்கிலிருந்து தான் வருது. அப்போ சங்கிலிருந்து வருதுன்னா நம்மளுக்கு சங்கத்தில் நம்ம சங்க இலக்கியத்தில் நமக்கு முன்னாடி கடவுள் யார், முருகனை தான் சொல்லுவாங்க. அப்போ முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, வேலன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்க இந்த சொல் வந்து எங்கிருந்து சொல்றோம், தமிழ் சொல்லகராதி. சொல் எங்க இருக்கு, சங்கல இருந்தது, அதுக்கு சங்ககராதின் பேரு. இந்த சங்கத்தில் யாரு கடவுள், முருகன் தான் கடவுள், வேலோட இருக்காரு. கதிரை வேலனார், யாழ்ப்பாணம் கதிரை வேலனார் தான் இந்த தமிழ் சொல்லகராதி எழுதியிருக்காரு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சங்ககராதி. அடுத்து பார்த்தீங்கன்னா
இது தமிழ் இது தமிழ் சொல்லகராதி. இது பார்த்தீங்கன்னா தமிழ் பேரகராதி. தமிழ் பேரகராதினா நல்லா பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிக்ஷனரி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. தமிழ் பேரகராதி ரொம்ப பெருசாக இருக்கிறனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா தூக்கி குப்பையில் போட்டுட்டாங்க. என்னது தூக்கி குப்பையில் போட்டுட்டாங்க. சாமின்னு வந்து நம்ம தெரிஞ்சவங்க வந்து இது வந்து சாமி மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூட வச்சுக்கோங்க. தூக்கி குப்பையில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் பேரகராதி யார்? குப்புசாமி. உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு எடுக்கிறது தான். தமிழ் பேரகராதி வர்றப்போ பெருசாக இருக்குது. அதை என்ன செஞ்சுட்டாங்க? குப்பையில் போட்டாங்க. நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வரும்போது தமிழ் பேரகராதி யார்? குப்புசாமின்னு நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் அகராதின்னு வருது. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் அகராதின்ற பேரோடைய வெளிவருது. இது என்னன்னா படங்களுடன் கூடிய ஓர் அகரமுதி. பிக்சர்ஸ். அந்த டிக்ஷனரியில் என்னன்னா பிக்சர்ஸ் இருக்குது. படங்களுடன் கூடிய 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் அகரமுதலினா யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் தான் எழுதியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் அகராதி அப்படின்னு வந்திருக்கு ராமநாதன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாராயணன் ஒருத்தர் இருந்தார் டைரக்டரு. அவர் படம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் படங்களாக இருக்குது. என்ன படங்கள்னா அனிமல்கள், விலங்குகள், என்னது யானை, குரங்கு, நாய் இதெல்லாம் வச்சு தான் படமாக எடுத்துகிட்டே இருப்பார். நீங்கள் அவரை கூட ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ படங்களில் விலங்குகளை அறிமுகப்படுத்தினவர் ராமநாராயணன். இங்கே பார்த்தீங்கன்னா அகரமுதலியில் படங்களோட ஒரு அகரமுதலி வெளிவந்துச்சுன்னா ராமநாதன். இதுதான் ஷார்ட்கட்டு. ஈஸியாகவே நீங்கள் இப்பாட்டி வச்சுக்கோங்க. அவர் ராமநாராயணனை பார்த்தீங்கன்னா படங்களில் பார்த்தீங்கன்னா விலங்குகள், வெறும் விலங்குகளாக கொண்டு வந்திருப்பார். இந்த இதுலேயும் படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகள்லாம் இருக்கும் அந்த டிக்ஷனரிலையுமே. அப்போ படங்களுடன் கூடிய அகரமுதலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன். இது என்னன்னா 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் அகராதி. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கில பேரகராதி. தமிழ் டு ஆங்கில பேரகராதி யாருன்னா வின்ஸ்லே. தமிழ் டு ஆங்கிலம் யாருன்னா வின்ஸ்லே. இதை நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் வந்து தமிழுக்கு ஆங்கிலம் எங்கே போய் விண்ணில் போய் தான் எடுத்துகிட்டு வரவே முடியும். ஒரு தமிழுக்கு ஆங்கிலம் டிரான்ஸ்லேட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு? விண்ணில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வானத்தில் இருந்து எடுத்து வச்சிருக்காரு. அப்போ தமிழ் ஆங்கில பேரகராதி வின்ஸ்லே. இப்போ நீங்கள் ஷார்ட்கட்டில் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள்ட்ட அருகில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பார்த்து வச்சுட்டு கேள்வி கேட்க சொல்லி நீங்கள் பதில் எழுங்க. இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க. அப்போனா மட்டும்தான் இது உங்களுக்கு நிற்கும். நம்ம அடுத்து பார்த்தோம்னா 1925 பாவனந்தர் என்ன எழுதியிருக்காருன்னா தற்கால தமிழ் சொல்லகராதி. எப்படி? 1925 பாவனந்தர் என்ன எழுதியிருக்காரு? தற்கால தமிழ் சொல்லகராதி. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். இந்த தற்கால வார்த்தை வராது. வெறும் தமிழ் சொல்லகராதின்னு மட்டும் வந்துச்சுன்னா இந்த தமிழ் சொல்லகராதின்றது என்னது? சங்ககராதின் பேர். இந்த சங்கனா யார்? யாழ்ப்பாணம் கதிரவேலனா எழுதியிருக்காரு. ஆனால் தற்கால தமிழ் சொல்லகராதினா பாவனந்தர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாவனந்தருக்கு பதிலாக யாருன்னு வச்சுக்கோங்க? பாவனான்னு கூட வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான ஷார்ட்கட்டில் எடுக்கிறது தான் விஷயம். அப்போ பாவனா தான் வந்து எழுதியிருக்காங்க தற்கால தமிழ் சொல்லகராதி. இந்த 1925 எப்படி வச்சுக்கோங்களா? நாங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 25 வந்து என்ன பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்னு வச்சுருப்போம். 50 வந்து என்னென்னு வச்சுருப்போம்? ஹால்ஃப்னு வச்சுருப்போம். நமக்கு தேவை ஷார்ட்கட்டு தான். அப்போ அரையாண்டில் இது காலாண்டு. அப்போ குவார்ட்டர். ஒரு குவார்ட்டரை போட்டுட்டு பாவனா என்ன எழுதியிருக்காங்கன்னா தற்கால தமிழ் சொல்லகராதி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டில் நம்மளுக்கு அதுதான் முக்கியம். குவார்ட்டரை போட்டோன்னே தற்காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத எழுதிட்டாங்க. குவார்ட்டரை போட்டால் சொல்லும் வந்து ஒரு மாதிரி உளரும்ல, அந்த மாதிரி கூட வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ 1925 பாவனந்தர் எழுதிய தற்கால தமிழ் சொல்லகராதி. அதே பாவனந்தர் என்ன எழுதியிருக்காருன்னா மதுரை தமிழ் பேரகராதி எழுதியிருக்காரு. என்னது? இதில் முக்கியமானது என்னது? மதுரை தமிழ் பேரகராதி. வெறும் தமிழ் பேரகராதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்? தமிழ் பேரகராதி இருந்தால் எங்கே தூக்கி போட சொன்னோம்? குப்பையில் தூக்கி போட சொன்னோம். அப்போ தமிழ் பேரகராதி வெறும் தமிழ் பேரகராதி யார்? குப்புசாமி. நீங்கள் இந்த பாடம் வந்து நீங்களாக படிக்கிற பட்சத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதை தனியாக நீங்கள் ஷார்ட்கட் போட்டு நோட் பண்ணால் மட்டும்தான் இந்த பாடத்தை படிக்கவே முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் பேரகராதி குப்புசாமி. மதுரை தமிழ் பேரகராதி யார்? இதே பாவனர் தான் எழுதியிருக்காரு. 1937 மதுரைக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 தான் சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறாங்க? மதுரையில் தமிழ் பேரகராதியை வெளியிடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1985 நம்ம தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் தமிழ் அகர முதலி. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா தமிழ் அகராதி அப்படின்னு பார்த்துருப்போம். என்னது? தமிழ் அகராதி யார்? லெவிஸ் பால்டிஸ். என்னது? பால் மாதிரி பருகணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெறும் தமிழ் அகராதினா லெவிஸ் பாடிலே தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் அகரமுதலி யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம். நீங்கள் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட முகமாக இருந்திருக்கு. சன்னுனா சூரியன், அதோட முகமாக இருந்திருக்கு. இது என்னது? தமிழ்நாட்டு பாடநூல். என்னது? தமிழ்
வந்து அகராதி வந்து என்னது நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட முகமாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு 1985 எப்படி நிப்பாட்டலாம் பார்த்தீங்கன்னா 84 வரலாறுல பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து 84 இறந்துருவாங்க. 85 பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் காந்தி அவங்களோட பையன் வந்து பாரத பிரதமராக அந்த டயத்தில் பதவி இருப்பார். அந்த டயத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகம் என்ன எழுதுகிறாங்க, தமிழ் அகர முதலி, வெறும் தமிழ் அகராதினா லெவிஸ் பாடல், தமிழ் அகர முதலினா அது வந்து என்னது பாடநூலுக்கு முகமாக இருக்குது. அப்போ யார் எழுதுனர் பார்த்தீங்கன்னா சண்முகம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டிலேயே சென்னை பல்கலைக்கழக அகராதி, 20ஆம் நூற்றாண்டில் சென்னை பல்கலைக்கழக அகராதி அது என்ன பேரில் வந்திருக்கு, தமிழ் லெக்சிகன் வந்திருக்கு. என்னது, தமிழ் லெக்சிகன். இந்த அகராதி பார்த்தீங்கன்னா நன்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. இது எத்தனை தொகுதிகளாக வந்திருக்கு, 6 தொகுதிகளாக வந்திருக்கு. இது எத்தனை தொகுதிகளாக வந்திருக்கு, 6 தொகுதிகளாக வந்திருக்கு. சென்னை பல்கலைக்கழக அகராதி, இதுக்கு என்ன பேர்னா தமிழ் லெக்சிகன். இது 6 தொகுதிகளாக வந்திருக்கு. அடுத்து இதே 1985 நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்திரா காந்தி இறந்து ராஜீவ் காந்தி வந்து பிரதமராக இங்கே இருக்காரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி இது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவநேய பாவனர் ஐயா. என்னது, தேவநேய பாவனர், தமிழின் மானங்காத்தவர், தமிழை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர், தமிழுக்காகவே வாழ்ந்தவர். அவர் தான் ஐயா. ஆறுனா தேவநேய பாவனர். அவர் தான் என்ன எழுதியிருக்காரு, இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி. அவரும் சிலபஸில் இருக்காரு. இதே 8வது பாடத்திட்டத்தில் அவர் இருக்காரு. அவரை கூட சொல்லுவாங்க, ஐயா வண்டி வாங்கிட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வரல ஒரு சைக்கிள்காரன் ஏற்றிட்டாரு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார், மன்னிச்சுக்க சொல்லுவார். மன்னிப்பு என்பது உருது சொல், என்னை பொறுத்துக்கொள்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு 174 சிறப்பு பெயர் இருக்கு. தேவநேயர் பார்க்கும்போது அவரை நம்ம தனியாக சிறப்பாக பார்த்துருவோம். இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக வேற அவர் இருந்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு எப்போ வெளியே வந்துச்சுன்னா 1985 வெளியே வந்துச்சு. இதோட 2வது பார்ட் எப்போ வந்துச்சுன்னா 1993. இப்போ இந்த 1993 என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1992 ஒரு முக்கியமான வருடம். என்ன முக்கியமான வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மகாமகம் குளத்தில் வந்து அப்போ வந்து நம்மளுக்கு முதல்வராக வந்து அன்னை ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அந்த மகாமகம் குளத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு 92 பிப்ரவரி 18 ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாச்சாத்தி கலவரம் 92 தான் ஏற்படும். தொட்டில் குழந்தை திட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா 92 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதை வச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் தான் என்ன பார்ட் வெளியிடுறது, 2வது அகர முதலி. என்னது, இதோட பார்ட் 1 வந்து 85, பார்ட் 2 வந்து 2வது அகர முதலி வந்து இப்போ தான் வெளியிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா படங்களுடன் கூடிய வந்த 2வது அகர முதலி இதுதான். பார்ட் 1 85, பார்ட் 2 93. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படங்களுடன் கூடிய அகர முதலி யார், படங்களை இந்த விலங்குகள் வச்ச படம் எடுத்தவர் ராமநாராயணன். இங்கே ராமநாதன் தான் முதல் படங்களுடன் கூடிய அகர முதலியை வெளியிட்டார். இங்கே 2வது படங்களுடன் வெளியே வந்த அகர முதலி என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தான் படங்களுடன் வெளிவந்த 2வது அகர முதலி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் கம்ப்யூட்டரைஸ் கணினி உதவியுடைய ஒரு அகர முதலி ரெடி பண்ணாங்கன்னா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. கிரியாவின் தற்கால தமிழ், இந்த தற்கால தமிழ் அகராதி ஏற்கனவே இங்கே வந்து என்ன பார்த்துருக்கோம், தற்கால தமிழ் சொல்லகராதி பார்த்துருக்கோம், வெறும் தமிழ் சொல்லகராதி பார்த்துருக்கோம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வெறும் தமிழ் சொல்லகராதி யாருன்னா சொல்லுன்னு வந்து என்ன சங்குன்னு வச்சுட்டோம், சங்ககராதின் பேர் யாழ்ப்பாண கதிரவேனார். தற்காலத்தில் என்னென்னா கோட்டரை போட்டுட்டு பாவனா எழுதிட்டாங்கன்னு சொல்லி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் தற்கால தமிழ் அகராதி அது எப்படி பார்த்தீங்கன்னா கணினி உதவியுடனே வந்துடும். அப்போ கிரியாவின் தற்கால தமிழ் சொல்லனர் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி முதல் வெளியிட்டது இந்த கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அகர முதலிக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைக்களஞ்சியம். என்ன கலைக்களஞ்சியம்னா பார்த்தீங்கன்னா ஒரு சொற்களுக்கு ஒரு பொருள் அறிய என்ன இருக்குது, அகர முதலி இருக்குது. ஒரு சொல் இருக்குது, அதற்கான பொருள் என்னன்னு தெரியணும்னா அகர முதலி டிக்ஷனரியில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதே வந்து கதைகள் இருக்குது, வரலாறு இருக்குது, இதை வந்து அவங்களோட மொழியில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு நூல் வேணும். அப்படின்றது தான் தொடங்கப்பட்டதான் என்னது கலைக்களஞ்சியம். சொற்களுக்கு பொருள் அறிய அகர முதலி இருக்கிற மாதிரி கதைகள் வரலாறு இதுகளை தெரிஞ்சுக்கிற என்னது கலைக்களஞ்சியம் வந்து தொடங்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 1902 அபிதான கோஷம். என்னது, அபிதான கோஷம். இதுதான் தமிழ் கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி. இதுதான் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடியார் இந்த அபிதான கோஷம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 1902 எப்படி நிப்பாட்டிக்கலாம்னா 1902 தான்
நீங்கள் தமிழ் படித்தாலும் என்ன படித்தாலும் சரி, நம்மளோட வரலாறை தெளிவாக படிச்சுக்கிறணும். அதில் முக்கியமான இயர்களை நம்ம வந்து எப்போ சொன்னாலும் தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ சுதந்திரம் 1944, வெள்ளையனே வந்து 1942, இப்படி என்ன சொன்னாலும் உடனே டக்கு டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ இந்த 1902 பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி எங்கேருந்து காந்திய காலகட்டத்தில் மகாத்மா காந்தி இந்தியாவிலேருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு அப்போ தான் 1902 தான் போவார் வழக்கறிஞர் துறையில். அங்கே போய் என்ன செய்கிறாரு, கோஷம் தான் போடுறாரு. அப்போ 1902 என்னது, அபிதான கோஷம். காந்தி போய் என்ன செய்கிறாரு, கோஷம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. 1902 அபிதான கோஷம். இதுதான் என்னது, தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக இது வந்து திகழ்கிறது. எப்படி இந்த அபிதான கோஷம், காந்தி வந்து கோஷம் போடுறாரு. இப்போ காந்தியோட இலக்கிய புராணமாக இருக்கட்டும், அவரோட இதிகாச வரலாறு இருக்கட்டும், எல்லா செய்திகளையும் இந்த களஞ்சியமாக திகழ்கிறதுன்னு அப்படி கூட வச்சுக்கோங்க. இப்போ அபிதான கோஷம் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. இலக்கிய புராண இதிகாசங்களை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திறது என்னது, அபிதான கோஷம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி. என்னது, அபிதான சிந்தாமணி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலில் சேர்த்து என்னது விளக்கம் தந்தது. இந்த அபிதான சிந்தாமணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்தது. இதுதான் முக்கியம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து போய் திருப்பி எப்போ வேணாலும் பாருங்கள், இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்திருக்கு. என்ன வந்திருக்கும்னா, இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த கலைக்களஞ்சியம் எது அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டாக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1934 தான் இது வந்து வந்திருக்கும். இந்த 1934 நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலை அம்மாள் இருக்காங்கல்ல, அந்த அஞ்சலை அம்மாள் என்னன்னா காந்தியடிகளை 1934 தான் போய் சந்திப்பாங்க. அப்போ நாங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுருக்கோம், 3 பக்கம் 4 பக்கமும் அந்த அம்மாவை மறைச்சாலும் என்னது, 3 பக்கம் இந்த வழியை மறைச்சிருவாங்க, 4 பக்கம் அந்த வழியை மறைச்சாலும் அந்த அம்மா என்னது, அந்த குதிரை வரியில் பருத்தாருந்து மாறு வேடத்தில் போய் என்னது காந்தியடிகளை சந்திச்சிருவாங்க. அப்போ கூட நம்ம ஷார்ட்கட்டுக்கு எப்படி வச்சுருக்கோம், அம்புஜத்தம்மாள் தனியாக இருக்கும். அம்புஜத்தம்மாள்லாம் என்னை தத்தெடுத்த மகன் சொல்லுவாங்க. இவங்க வந்து காந்தியடிகள் வந்து எப்படி சந்திப்பாங்கன்னா என்ன தேடி வந்து அஞ்சலைன்னு வச்சுருப்பாங்க. இப்போ அஞ்சலை அம்மாள் தான் இவங்களை தேடி போய் காந்தியடிகளை சந்திச்சிருப்பாங்க 1934. அப்போ அஞ்சலை அம்மாளுக்கு நாங்கள் என்னென்னா சிந்தாமணின்னே வச்சுருக்கோம். அஞ்சலை அம்மாள் என்னென்ன சிந்தாமணி வச்சுருக்கோம், அவங்கள அறிவியல் பூர்வமான சில விவரங்களை சொல்கிறாங்க. அப்போ அபிதான சிந்தாமணி என்னது, இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக தந்தது அபிதான சிந்தாமணி. அபிதான கோஷம்னா என்னது, இலக்கிய கலைக்களஞ்சியத்தின் முன்னோடியாக திகழ்கிறது கோஷம். காந்தி கோஷம் போட்டது 1902, 1934. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார வேலனார். இதை எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா சிங்கார வேலனார். நம்ம அங்கே சங்க அகராதி வந்து யாழ்ப்பாண கதிரவேல் எழுதியிருப்பார். இந்த சிந்தாமணி எழுதினவர் சிந்தாமணி சி தான். சிந்தாமணி எழுதினவர் சிங்கார வேலனார் தான். ஈஸியாக வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் பெரிய கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டிருக்காங்க. அது 10 தொகுதிகளாக இருக்குது. தமிழ் கலைக்களஞ்சியம் ஒரு 10 தொகுதிகளாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கலைக்களஞ்சியம், நாடக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம், இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சி கழகமே நிறைய கலைக்களஞ்சியம் எழுதியிருக்காங்க. இந்த கலைக்களஞ்சியம்னா என்னது, கதைகள் வரலாறு புராணத்தை வந்து தெரிவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது அந்த கலைக்களஞ்சியம். 2 தான், அபிதான கோஷம், அபிதான சிந்தாமணி. அபிதான கோஷம்ன்றது அந்த கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி. அந்த கோஷம் அறிவியல் செய்திகளை சொல்கிறது இந்த சிந்தாமணி. இவ்வளோ தான் வித்தியாசம். இது 2 ப்ரீவியஸ் இயரில் மாற்றி ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். டைரெக்டாக இப்படி எளிமையாக வந்து இதை நீங்கள் நிறுத்திக்கங்க. இப்போ பார்த்தா என்னது, அகரமுதலி பார்த்தாச்சு. அகரமுதலி சொற்களுக்கு பொருள் தருவது, கலைக்களஞ்சியம் வந்து கதைகள் வரலாறுக்கு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அகரமுதலி. இந்த புதிய சொற்கள் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த கலைச்சொல் அகரமுதலியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கதிர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பொதறிவாக இருக்கட்டும், உளவியலாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், புள்ளியலாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், வானவியலாக இருக்கட்டும், இதில் வர்ற அந்த புதிய சொற்களுக்கான கலைச்சொல்களுக்கு அந்த பொருள் தெரிகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் என்னது, கலைச்சொல் அகரமுதலி. இந்த கலைச்சொல் அகரமுதலி பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த கலைச்சொல் அகரமுதலி. இது பார்த்தீங்கன்னா
பொதறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு இதுக்கு எல்லாமே இந்த கலைச்சொல் அகர முதலிலிருந்து வந்து பொருள் வந்து தர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ புதிய சொற்களுக்கு விளக்கம் தந்தது கலைக்கதிர் நிறுவனம் தயாரித்த இந்த கலைச்சொல் அகர முதலி. இது 1960. இப்போ நம்மளுக்கு வரலாறு 1960 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கே ரொம்ப கடுமையாக நடந்துட்டு இருக்கும். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ் மொழியை மட்டும்தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த தமிழ் மொழியில் இருந்த பிற மொழி பொருட்கள் தொடர்பான கலைச்சொல்களுக்கு இந்த அகர முதலி 1960 இந்த கலைக்கதிர் நிறுவனம் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனவை முஸ்தபா, என்னது முஸ்தபா உங்க நண்பர் வச்சுக்கோங்க, அவர் பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை சார்ந்த கலைச்சொல் அகர முதலியை வெளியிடுறாரு. அறிவியல் துறை சார்ந்த நிறைய பெயர்கள் இருக்கும்ல, அதுக்கு வந்து பொருள் தருவதற்காக மனவை முஸ்தபா அறிவியல் துறை சார்ந்த கலைச்சொல் அகர முதலியை வெளியிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவியலுக்கு கலைக்களஞ்சியம் வந்து அறிவியல் கலைக்களஞ்சியம் என்னது கலைச்சொல் அகர முதலி இருக்கல, இந்த அறிவியல் கலைச்சொல்லுக்கு ஒரு களஞ்சியம் ரெடி பண்ணுறாங்க. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம்னா 1991 வெளியிடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த 1991 நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா 1991 நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல நம்ம பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கொல்லப்படுவார். அப்போ 1991 அவர் வந்து அறிவியலுக்கே களஞ்சியமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க. அறிவியலுக்கே அவர் என்னது களஞ்சியமாக இருந்தார். 1991 கொல்லப்பட்டார். நீங்கள் பெரும்பாலும் இயர்களை வந்து எப்படின்னா வரலாறோட கொண்டு வந்து போய் மேட்ச் பண்ணி சொறி வைக்கிற பட்சத்தில் தான் அதை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, அகர முதலி, கலைக்களஞ்சியம், கலைச்சொல் அகர முதலி. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நீங்கள் புக்கை எடுத்து இந்த முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து இந்த பச்சை கலரை வச்சு ஷேட் பண்ணுறேன்னு புக்கை பூரா பச்சை கலரை அடித்து வைக்காதீங்க. பச்சை கலரை எதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் எந்த ஏரியாவில் வந்திருக்குன்றதை மட்டும் நீங்கள் பச்சை கலரில் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் திருப்பி ரிப்பீட்டாக பார்க்கும்போது ஆமாம் இது ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நீங்கள் புக்கை போட்டு பூரா பச்சை கலராக அடித்து வச்சிங்கன்னா எது என்னன்னே தெரியாது. உங்களுக்கு ரீட் பண்ண எல்லாத்தையுமே மறுபடியும் நீங்கள் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை பென்சிலில் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சொல்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு அதை க்ரீன் கலர் அந்த இதை வச்சு ஷேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஷேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்க எளிமையாக இருக்கும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த அகர முதலி என்ன சொல்கிறாங்கன்னா அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் அப்படின்னு சொல்லி யாரு நம்ம பாரதிதாசன் சொல்லியிருக்காரா. இந்த பாடல் வந்து அந்த புத்தகத்தில் இருக்குது. அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய்னு நம்ம பாரதிதாசன் சொன்னது இருக்குது. இப்போ இவ்வளோ தான் அகர முதலி. வேறு இது தொடர்பாக வேறு அகர முதலி எங்கேயுமே இல்லை. கேள்வி கேட்டால் இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு மார்க்குக்காக தான் உழைக்கிறோம். ஒவ்வொரு மார்க்குக்கும் ரொம்ப கடுமையாக உழைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழறிஞருக்கு தமிழ் தொண்டு பார்த்தா அடுத்து தொடர்ச்சியாக இலக்கண வகுப்புகள் தொடர்ச்சியாக வரும். நீங்கள் இந்த இலக்கண வகுப்புகளை நீங்கள் நோட்டை போட்டு அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இலக்கணம் வந்து ஆரம்ப நிலையிலேருந்து எப்படி ஆனாவிலேருந்து தான் கற்றுட்டே போகிறோம். ஏன்னா சார் இதை வந்து இதெல்லாம் இப்போ கணிதமாக இருக்கட்டும் வாய்ப்பாடு படித்து தான் போகிற மாதிரி இலக்கணங்களையும் வந்து எப்படின்னா முதல்ல இருந்து தான் போக முடியும். அப்போ தான் உங்களோட அந்த வினாக்களுக்கு வந்து எளிமையாக விடையளிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக முடியும் இலக்கணத்தில். அடுத்தடுத்த வகுப்புகள் இலக்கண வகுப்புகளை நம்ம பார்ப்போம்.